அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் இது. இந்த பதிவோட தலைப்பை பார்த்தே நீங்க உள்ள வந்திருப்பீங்க. உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபர் யார், எப்படி உங்க வாழ்க்கையே இனி மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பேச போறோம். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு இருட்டு அறைக்குள்ள எந்த வெளிச்சமும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போது. அந்த வெளிச்சத்தை கொண்டு வர போறது வேற யாரும் இல்ல, உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபர் தான். அவர் யார், அவர் வந்தா என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ எந்த மாதிரியான மனநிலையில இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா உங்க வழிகள் எனக்கு நல்லாவே புரியும். போன ஒரு சில வருஷங்களாவே நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், யாரை நம்பினாங்களோ அவங்களே முதுகுல குத்தின கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். பண கஷ்டம் ஒரு பக்கம்னா, மன கஷ்டம் அதை விட பல மடங்கு அதிகமா இருந்திருக்கும். நம்ம நல்லது செஞ்சாலும் அது தப்பாவே போய் முடிஞ்சிருக்கும். குடும்பத்துல நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம எத்தனையோ ராத்திரிகள் நீங்க அழுதுகிட்டே கடந்து வந்திருப்பீங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே அப்படின்னு நீங்க பலமுறை புலம்பி இருப்பீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. சொந்த பந்தங்கள் கூட உங்களை ஒரு மாதிரியா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவ்வளவு கஷ்டத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுட்டு வெளியே சிரிச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும். ஆனா இனிமே நீங்க அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்க தலையெழுத்து இப்போ மாறப்போகுது. கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற கிரக பயிற்சிகள், குறிப்பா குரு பகவான், சனி பகவான், இவங்களோட பார்வை எல்லாமே உங்க ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகுது. இத்தனை நாளா உங்க பாதையில இருந்த முட்கள்லாம் இப்போ பூக்களா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போற நேரம் இது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அனுபவங்கள் தான் இனிமே வரப்போற பொற்காலத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்க உங்களுக்கு உதவியா இருக்க போகுது. இனிமே நீங்க யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இப்ப நல்லாவே கிடைச்சிருக்கும். இந்த தெளிவோட நீங்க உங்க அடுத்தடி எடுத்து வைக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில அந்த ஒரு சிறப்பான நபர் உள்ள வரப்போறாரு. அவரு உங்க வாழ்க்கையில நுழையறதுக்கான அறிகுறிகள் இப்போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு கனவுகள் மூலமாவோ இல்ல சில எதிர்பாராத சம்பவங்கள் மூலமாவோ அந்த அறிகுறிகள் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்களை சுத்தி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு உங்க உள்மனசு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில சும்மா ஒரு சாதாரண மனுஷனா வரப்போறது கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு நபராக அவர் வரப்போறார். நீங்க இழந்த பணத்தை மீட்டு தர ஒரு வழிகாட்டியாகவோ, உங்க மனக்காயங்களை ஆத்த ஒரு நல்ல உறவாகவோ, இல்ல உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு பெரிய ஆதரவாகவோ அவர் இருக்கலாம். அவர் வந்த பிறகு உங்க முகத்துல பல வருஷமா காணாம போன அந்த உண்மையான சிரிப்பு திரும்ப வரப்போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாரும் திரும்ப உங்களை தேடி வர்ற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருப்பார், அவர் எந்த திசையிலிருந்து வருவார், அவர் உங்க சொந்தக்காரரா இல்ல முன்பின் தெரியாதவரா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவான ஒரு பாதையில நீங்க பயணிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க திறமைகள் எல்லாம் வெளியே உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது நீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. ஒரு பெரிய பலம் உங்க கூடவே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த நபர் உங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல உங்க வேலை பார்க்குற இடத்துல புதுசா அறிமுகமாகிற ஒருத்தரா இருக்கலாம். ஒரு சிலருக்கு இது ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த கல்யாணம் வரனா கூட அமையலாம். இது வரைக்கும் நீங்க சந்திச்ச துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்தா இந்த உறவு அமையும். நீங்க வாய் விட்டு கேட்காமலே உங்க மனசுல இருக்கிற தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செய்யற அளவுக்கு ஒரு ஆழமான புரிதல் அவர்கிட்ட இருக்கும். சும்மா ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லாம உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு ஒரு ஆணி வேற அவர். உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட எண்ணங்கள், கண் திருஷ்டி எல்லாமே அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே அப்படியே காணாம போயிடும். உங்க வீட்டுல எப்பவும் ஒரு சுபகாரியம் நடக்கிற மாதிரி ஒரு மங்களகரமான சந்தோஷமான சூழ்நிலை இனி நிரந்தரமா இருக்கும். பண ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரவு அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனை,
இல்லை வழக்கு விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. கழுத்து வரைக்கும் கடன் தொல்லையில் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகிற நேரம் இது. அந்த புதிய நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன யோசனை இல்லை, அவர் செய்ய போகிற ஒரு சின்ன உதவி உங்கள் தொழிலில் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வரும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இல்லை பார்த்துட்டு இருக்கிற வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவர் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். உங்கள் உழைப்புக்கு இவ்வளவு நாளாக கிடைக்காத அந்த பலன் அவர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டதுக்கு அப்புறம் மழையாக பொழிய போகுது. இப்போ சொல்லணும்னா கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இது வரைக்கும் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயிடுச்சு போகிற அளவுக்கு நீங்கள் உயர போறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த இனம், புரியாத பயம், பதட்டம் எல்லாமே முழுசாக விலகி போயிட்டு ஒரு புது தைரியம் பிறக்கும். 4 பேர் மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடக்கிற அளவுக்கு உங்கள் சமுதாய அந்தஸ்து உயரும். உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்கள் முடிவுகளை கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாது. உங்கள் உண்மையான நேர்மையான உழைப்புக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டத்துக்கும் இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய பரிசு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா உங்கள் நேரம் இப்போ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போன சில சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ திரும்ப உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி ஒட்ட பார்ப்பார்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப உஷாராகவே இருக்கணும். பழைய பாசத்தை எல்லாம் நினச்சி பார்த்து திரும்ப அவங்கள நம்பினீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் இப்போ உங்களை தேடி வர அந்த உண்மையான நல்ல நபரை மட்டும் சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு அவர் கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவர் காட்டுற நேர்மையான வழியில எந்த தயக்கமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. பண வரவு, தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க மாற்றம் வரப்போகுது. இத்தனை நாளா மன உளைச்சலால உடம்புல எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கும். பல தடவை மருத்துவமனைக்கு ஏறி இறங்கி இருப்பீங்க. என்ன வைத்தியம் பார்த்தாலும் உடம்புல இருக்கிற அந்த ஒரு சோர்வு போகாமலே இருந்திருக்கும். ஆனா இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த உடனே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் பாருங்க. அந்த நிம்மதியே உங்க உடம்புல இருக்கிற பாதி வியாதிகளை சுவடு தெரியாம குணமாக்கிடும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு புது பொலிவு வரப்போகுது. தூக்கம் இல்லாம தவிச்ச அந்த ராத்திரிகள்லாம் மாறி படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. இதெல்லாம் அந்த நபர் உங்க மேல காட்டுற உண்மையான அன்பால அக்கறையால நடக்க போற ஒரு மிகப்பெரிய அற்புதம். இது ஏதோ தற்செயலா நடக்க ஒரு சாதாரண சந்திப்பு கிடையாது. ரொம்ப நாளா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட கண்ணீரோட வச்ச வேண்டுதலுக்கான பலம் தான் இது. ஒரு வகையில சொல்ல போனா உங்க குலதெய்வமே அந்த நபர் உருவத்துல வந்து உங்களை கை தூக்கி விட போதுன்னு தான் சொல்லணும். நீங்க எந்த தெய்வத்தை அதிகமா நம்புறீங்களோ, உருகி உருகி கும்பிடுறீங்களோ, அந்த தெய்வம் உங்க கூடவே இருந்து இந்த சந்திப்பை மிக சரியா ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இனிமேல் நீங்க தனிமையில இருக்கோம், நமக்கு ஆதரவா பேச யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு வலி நிறைந்த உணர்வு உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா உங்களை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்க, உங்க கஷ்ட நஷ்டங்கள்ல ஒரு தோழனா, ஒரு வழிகாட்டியா, உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல உறவா அந்த நபர் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி பயணிக்க போறார். அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில நல்ல அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும்னு நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா? அது எப்படிப்பட்ட அறிகுறிகளா இருக்கும்னா, நீங்க வெளியே கிளம்பும் போது ரொம்ப நாளா நடக்காத ஒரு காரியம் திடீர்னு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். கோவில்ல சாமி கும்பிடும் போது உங்க மேல பூ விழுகிறது, வீட்டுல விளக்கமாத்துல இருந்து ஒரு சின்ன துரும்பு கூட உங்க கண்ணுக்கு மங்களகரமா தெரியறது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா உங்க மனசு ரொம்ப லேசான ஒரு சந்தோஷ உணர்வை அடையும். உங்களுக்கே தெரியாம ஒரு நம்பிக்கையான உணர்வு உங்களுக்குள்ள துளிர்விடும். இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பிரபஞ்சம் அந்த புதிய நபரை உங்களை நோக்கி அனுப்பிடுச்சு அப்படிங்கிறதையும், உங்க மனசு அவரை வரவேற்க முழுசா தயாராகிடுச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா காமிக்குது. அதனால இப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். பழைய கசப்பான நினைவுகளை மறுபடியும் நினைச்சு பார்த்து உங்க மனசை நீங்களே வருத்திக்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லாம துரோகம் பண்ணவங்களை பத்தி யோசிச்சு உங்க பொன்னான நேரத்தை இனிமேலும் வீணாக்காதீங்க. அதையெல்லாம் தூக்கி ரொம்ப தூரமா போட்டுட்டு இனிமே வரப்போற அந்த பொற்காலத்தை எப்படி சந்தோஷமா முழுமையா வாழலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க. உங்க வீட்டை எப்பவும் மங்களகரமா சுத்தமா வச்சுக்கோங்க.
காலையிலயும் மாலையிலயும் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார கும்பிடுங்க. உங்க மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை மட்டும் ஆழமா விதைங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்து உங்க தலையெழுத்தையே அழகா மாத்தி எழுதுவார். உங்க குடும்பத்துல இத்தனை நாளா உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சவங்க இனிமே உங்களை தேடி வந்து நிக்க போறாங்க. எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உங்க பேச்சுல ஒரு பெரிய காந்த சக்தி உருவாகும். நீங்க சொல்றது அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளா நீங்க சொன்னா எதையும் காது கொடுத்து கேட்காதவங்க கூட இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான கிரக அமைப்பு தான். இந்த கிரகங்களோட அனுகிரகமும் அந்த புதிய நபரோட வருகையும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. தொழில் வியாபாரம் செய்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இதுவரைக்கும் எந்த வேலையை தொட்டாலும் நஷ்டம் இல்ல இழுபறி அப்படின்னு இருந்த நிலைமை அடியோடு மாறி எல்லாமே லாபமா மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்து உங்க தொழில நீங்க செய்ய வேண்டிய மாற்றங்களை ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவார். அவர் சொல்றதை கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை நீங்க சம்பாதிக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா சொந்த வீடு வாங்கணும் இல்ல நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்த சில மாதங்களிலேயே அந்த சொந்த வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா கூடி வரப்போகுது. உங்க கை நிறைய பணம் புரள போகுது. உங்க சேமிப்பு நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு உயரப்போகுது. வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசையும் சீக்கிரமே நிறைவேற போகுது. இதெல்லாம் தாண்டி உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு பரீட்சை தான் அப்படிங்கறத நீங்க முழுசா உணர்ந்துக்குவீங்க. இந்த புதிய நபர் உங்க கூட இருக்கும்போது நீங்க ரொம்ப தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்க திறமைகள் எல்லாம் வெளியே வந்து நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போற நேரம் இது. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஆன்மீக பயணங்கள் இல்ல குலதெய்வ கோவில் வழிபாடுகள் எல்லாத்தையும் நீங்க எந்த ஒரு தடையும் இல்லாம சந்தோஷமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே அழுகைக்கும் கவலைக்கும் இடமே கிடையாது. எல்லாமே வெறும் சிரிப்பும் நிம்மதியும் தான். நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். இனிமே எழவே முடியாதுன்னு நினைச்ச இடத்துல இருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க பறக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பல மடங்கு சந்தோஷத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. அந்த சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்க உங்க மனசை நீங்க தயார்படுத்திக்கோங்க. நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கோங்க. யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் சரியா நேர்மையா செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட கொண்டாட பழகுங்க. அந்த புதிய நபரோட வருகைக்காக முழு நம்பிக்கையோட காத்துட்டுருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வீச போறது எல்லாமே வசந்த காலம் தான். இவ்வளவு நாளா உங்களுக்கு பின்னாடி இருந்து குழி பறிச்சவங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து ரகசியமா சந்தோஷப்பட்டவங்க எல்லாரும் இனிமே உங்க நிழல கூட தொட முடியாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா ஒரு இரும்பு கோட்டையா இருந்து உங்களை பாதுகாக்க போறார். நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு உங்களை முடக்கி போட நினைச்சவங்க வாயெல்லாம் இனித்தானே அடைச்சு போகும். இது வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிக்க யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க பல தடவை தனிமையில ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த கவலை இனிமே துளி கூட உங்களுக்கு இருக்காது. ஒரு பிரச்சனைன்னு வந்தா உங்களுக்கு முன்னாடி நெஞ்சு நிமிர்த்தி நின்று அதை தவிடுபொடியாக்குற அளவுக்கு ஒரு பலமான துணையா அவர் இருப்பார். உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட சக்தி, செய்வினை கோளாறு, கண் திருஷ்டி எல்லாமே அவர் உள்ள நுழைஞ்ச வேகத்துல சுவடு தெரியாம அழிஞ்சு போக போகுது. உங்க மனசுக்குள்ள பல வருஷமா இருந்த ஒரு பெரிய பாரம் அப்படியே இறங்கின மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு சீக்கிரமே வரும். ராத்திரி படுத்த 1000 சிந்தனைகள், நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை எப்படி போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க தூக்கத்தை கெடுத்திருக்கும். அந்த தேவையற்ற பயம், அதிகப்படியான சிந்தனை எல்லாமே அடியோடு மாறப்போகுது. அந்த நபர் உங்ககிட்ட பேசுற சில வார்த்தைகளே உங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும்.
ஒரு பெரிய இடி விழுந்தாலும் அதை அசால்ட்டா தாங்குற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட்டு வலிமையாகிடும். ரொம்ப நாளா ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட பல பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க யார்கிட்டயும் போய் கையேந்த வேண்டிய அவசியமே வராது. உங்க தேவைகளை நீங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுற ஒரு உன்னதமான உறவா அவர் உங்க கூடவே பயணிப்பார். உங்க முகத்துல ஒரு தனி கலையும் பேச்சில ஒரு அதிகாரமும் தானா வந்து சேரும். இதுல நீங்க ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இருக்கு. குருவோட பார்வையும் சனியோட அனுகிரகமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்பவும் அமைதியா இருக்கணும். உங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு இப்படி ஒரு நபர் கிடைக்க போறாரு, இல்ல ஒரு பெரிய பணம் வரப்போகுது அப்படிங்கறத உங்க நெருங்கின சொந்தக்காரங்க கிட்ட கூட இப்போதைக்கு சொல்லாதீங்க. ஏன்னா நாம முன்னாடியே சொன்ன மாதிரி மனிதர்களோட கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பொல்லாது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க திட்டங்களை, உங்க சந்தோஷங்களை கொஞ்சம் ரகசியமாவே வச்சுக்கோங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. காரியம் கைகூடி வர்ற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரும். இந்த மாற்றம் ஏதோ சட்டுன்னு ஒரே நாள்ல மேஜிக் மாதிரி நடந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ரொம்ப உறுதியா நடக்கும். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள துளிர் விடுறதை நீங்களே உணர்வீங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்சதான தர்மங்கள், யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி, இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல காலத்தை இப்ப கொண்டு வந்திருக்கு. அதனால தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இந்த சின்ன சின்ன புண்ணிய காரியங்கள் தான் அந்த நபர் உங்களை வந்து சேர்ற காலத்தை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தும். நீங்க உங்க குலதெய்வத்தை முழுசா நம்பி உங்க கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த ஒரு சிறப்பான நபரு, இதெல்லாம் உங்களை தேடி வர எந்த சக்தியாலையும் இனிமே தடுக்க முடியாது. உங்களை ஆட்டி படைச்ச அந்த இருண்ட காலம் முடிஞ்சு ஒரு பொன்னான சூரிய உதயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளோ வலிகள், எவ்வளோ அவமானங்கள். ஒரு காலகட்டத்தில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு கூட நீங்க பல ராத்திரிகள்ல நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு பழச நினைச்சு நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டீங்க. உங்க மனசு ஒரு பட்டுப்பூச்சி மாதிரி அவ்வளோ லேசா மாறிடும். அந்த அளவுக்கு அவங்களோட அன்பும் உண்மையான அரவணைப்பும் உங்களை பாதுகாக்கும். உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் இனி உங்க உசுறு உள்ள வரைக்கும் வரவே வராது. ஏன்னா உங்க கண்ணை அசைவ வச்சே நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிற ஒரு உன்னதமான உறவா அந்த நபர் உங்க கூடவே இருப்பார். உங்களுக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு ஆத்மார்த்தமான பந்தம் அது. வேலை பார்க்குற இடத்துல இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா என்ன? நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அந்த பேரை வேற யாரோ ஒருத்தர் தட்டிட்டு போயிருப்பாங்க. மேலதிகாரிகளோட குடைச்சல் ஒரு பக்கம், கூட வேலை பார்க்கறவங்களோட பொறாமை இன்னொரு பக்கம்னு எவ்வளவு வேதனைகளை நீங்க அமைதியா தாங்கி இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. இந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன ஆலோசனை கூட உங்க வேலையில ஒரு பெரிய வித்தையை செஞ்சு காட்டும். இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனிமே உங்ககிட்ட வந்து சந்தேகம் கேட்கிற அளவுக்கு உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே நீங்க கேட்காமலே உங்களை தேடி வரப்போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான அந்த தனி சிம்மாசனம் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா தயாராகிட்டு இருக்கு. உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிஜமாவே வாயை அடைச்சு போயிடுவாங்க. இவனுக்கு எப்படிப்பா திடீர்னு இப்படி ஒரு யோகம் வந்துச்சு அப்படின்னு ஊரே உங்களை ஆச்சரியமா பார்க்கும். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும், இது வெறும் யோகம் இல்ல, நீங்க இத்தனை வருஷமா சிந்தன வியர்வைக்கும் வடிச்ச கண்ணீருக்கும் கடவுள் கொடுத்த பலன்னு. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். யார் உங்களை பத்தி தப்பா பேசினாலும் இல்ல உங்களை சீண்டி பாக்குற மாதிரி நடந்துகிட்டாலும் அது சுத்தமா காதுல வாங்கிக்காதீங்க. உங்க கவனம் முழுசும் அந்த புதிய நபர் காட்ட போற அந்த நேர்மையான பாதையில மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா உங்க பொறுமை தான் உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆயுதம். இத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்க, இனி வரப்போற அந்த நல்ல காலத்தையும் ரொம்ப அமைதியா இருந்துதான் நீங்க அனுபவிக்கணும். உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை முழுசா மாறிடும். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே
வீட்டுல எப்பவும் ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி ஒரு கலகலப்பான சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்த சுப காரியங்கள் எல்லாமே இனி எந்த தடையும் இல்லாம ரொம்ப விமர்சையா நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு அந்த குறையும் தீர்ந்து வீட்டுல ஒரு மழலையோட சத்தம் கேட்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கின சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க வீட்டுல விசேஷம்னு சொன்ன உடனே ஆளா வந்து நிக்க போறாங்க. இதெல்லாம் ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாது. உங்க உண்மையான நல்ல மனசு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்குள்ள இத்தனை நாளா முடங்கி கிடந்த திறமைகள் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமா வெளியே வரப்போகுது. அந்த புதிய நபரு உங்க வாழ்க்கையில வெறும் துணையா மட்டும் இல்லாம ஒரு பெரிய வழிகாட்டியாவும் மாறப்போறார். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அது வியாபாரமா இருக்கட்டும் இல்ல நீங்க பாக்குற வேலையா இருக்கட்டும், உங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப பிரம்மாண்டமா கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் உங்க நிழல் கூட உங்க கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே உங்களை சுத்தி எப்பவும் 4 பேர் உங்களுக்காகவே நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரப்போகுது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. ஆனா அதை காப்பாத்தாம உங்களை நடுத்தருல விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த நபர் அப்படி கிடையாது. அவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கும் பல 100 அர்த்தங்கள் இருக்கும். சொன்ன செஞ்சு முடிக்காம தூங்க மாட்டார். அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு உயிரான அக்கறை அவருக்கு இருக்கும். பெரிய நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒரு சின்ன சஞ்சலம் வரலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், திடீர்னு இப்படி ஒரு நல்லது நடக்குது, இது நிஜமா இல்ல கனவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள எட்டி பார்க்கும். அந்த சந்தேகத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இது நீங்க முழுசா அனுபவிக்க வேண்டிய உங்களோட சொந்த சந்தோஷம். கிரகங்கள் இப்போ உங்க ராசிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய நன்மையை நீங்க 2 கையாலையும் ஏத்துக்க தயாரா இருக்கணும். அந்த நபர் உங்களுக்கு அறிமுகமாகிற அந்த நொடியில உங்க உடம்புல ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்படும். இத்தனை வருஷமா நம்ம தேடிட்டு இருந்த உறவு இதுதான் அப்படிங்கறத உங்க உள் மனசு ரொம்ப ஆணித்தனமா உங்களுக்கு சொல்லும். அந்த உள்ளுணர்வை நீங்க முழுசா நம்புங்க. யாருக்காகவும் உங்க முடிவை இனிமே மாத்திக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். உங்க நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவங்களை அவமானப்படுத்தணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா உங்க அமைதியும் உங்க வெற்றியும் தான் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி. நீங்க மேன்மேலும் வளர்ந்து ஒரு உயர்ந்த இடத்துல போய் உட்கார்றத பார்த்து உங்களை ஒதுக்கினவங்க எல்லாரும் தானாவே வெட்டி தலகினிவாங்க. அதுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. காலமே அதை ரொம்ப அழகா செஞ்சு முடிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த புதிய நபர் உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போற அந்த வெளிச்சமான பாதையில நேர்மையா நம்பிக்கையோட நடக்கிறது மட்டும்தான். நீங்க எந்த தெய்வத்தை உங்க இஷ்ட தெய்வமா கும்பிடுறீங்களோ அந்த தெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலத்தை அந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்க. காலையில எழுந்த உடனே உங்க உள்ளங்கைகளை பார்த்து இறைவனை மனசார வேண்டுங்க. இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளா அமையணும், என்னை தேடி வரப்போற அந்த நல்ல உறவை நான் சரியா அடையாளம் கண்டுக்கணும்னு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை எப்பவும் வாங்கிக்கோங்க. முகம் தெரியாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. இந்த நல்ல காரியங்கள்லாம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த வசந்த காலத்தை இன்னும் பிரகாசமா மாத்தும். இனிமே உங்க கண்ணில் வர்றது எல்லாமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு நேரமா நாம பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மாபெரும் திருப்புமுனைக்கான ஆரம்பம் தான். அந்த புதிய நபரோட வருகை உங்க தலையெழுத்தையே மாத்தி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க இருட்டுல தவிச்சது போதும். இனிமே உங்க வாழ்க்கையில வீச போறது எல்லாமே வசந்த காலம்தான். உங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் நீங்க சிந்தன கண்ணீருக்கும் இறைவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இந்த உறவு. இதை ரொம்ப பக்குவமா ரொம்ப கவனமா நீங்க பாதுகாத்துக்கணும். உங்களை சுத்தி இனிமே வெறும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையோட உங்க ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்கணும். எந்த ஒரு கெட்ட எண்ணமும் அவநம்பிக்கையும் இனி உங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல கூட இருக்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்க கூடவே இருந்துட்டு உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை ஒதுக்கினவங்க எல்லாரும் திரும்ப உங்களை தேடி வருவாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அவங்க கிட்ட எப்பவும் ஒரு தள்ளி ஒரு இடைவெளி விட்டு பழகுங்க. உங்க உண்மையான சந்தோஷத்தை உங்க திட்டங்களை யார்கிட்டையும் தேவையில்லாம பகிர்ந்துக்காதீங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. அந்த புதிய நபர் காட்ட போற வழியில முழு நம்பிக்கையோட எந்த ஒரு பயமும் இல்லாம உங்க காலடி எடுத்து வைங்க. உங்க திறமை, உங்க பேச்சு, உங்க எண்ணம் எல்லாமே இப்போ ஒரு பெரிய காந்த சக்தி மாதிரி செயல்பட போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும்,
நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா கணிஞ்சு வந்திருக்கு. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க பரம்பரையிலேயே ஒரு பெரிய ஆளா வரப்போறது உறுதி. கடைசியா நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை எந்த சூழ்நிலையிலும் மறந்துடாதீங்க. தினமும் காலையிலையும் சாயங்காலமும் வீட்டுல விளக்கேத்தி உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார கும்பிடுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யுங்க. இந்த சின்ன சின்ன புண்ணிய காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த சந்தோஷத்தை ஒரு அரணாக இருந்து காக்கும். நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காத்துல பறந்து இனி உங்க வீட்டுல எப்பவும் நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் நிறைஞ்சிருக்கும். உங்களை ஆட்டி படைச்ச அந்த இருண்ட காலம் முழுசா முடிஞ்சிருச்சு. இனி நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீங்க நீட்டொழி வாழணும்னு அந்த இறைவனை நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.